தூக்க பிரச்சனைகள்னு குழந்தையில சொல்லும்போது you can divide the children into 3 to 4 groups. நியூபார்ன் பேபி ஒரு 12 to 18 hours கிட்ட தூங்கும். பகல்ல நிறைய தூங்குறது, ராத்திரி ஏன் தூங்க மாட்டேங்கிறாங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த பகல் ராத்திரி வித்தியாசம் தெரியாது. தினம் பாப்பாவை வெயில்ல காட்டலாம், அதுக்குன்னு உச்சி வெயில் இல்லை, காலங்காத்தால ஆயில் மசாஜ் ரெகுலராக பண்ணினா பேபிக்கு ஒன்று கொஞ்சம் காமிங் எஃபெக்ட் இருக்கும், இன்னும் கொஞ்சம் தூக்க வர தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். ரெகுலராக யூ ஷுட் ஹாவ் அ ஸ்டாண்டர்ட் ஸ்லீப்பிங் டைம். தட் இஸ் ராத்திரி இத்தனை மணிக்கு தான் தூங்க போகிறோம், காலையில் இத்தனை மணிக்கு தான் குழந்தை எழுந்துக்கணும். இது மாதிரி ஸ்கூல் டேஸ்லையும் இருக்கணும். ஸ்கூல் டேஸ் இல்லாத போது, லீவில் இருக்கும்போதும் அதே பேட்டர்ன் மெயின்டைன் பண்ணாதான். நான் டாக்டர் லாவண்யா, A4 ஹாஸ்பிட்டல் பீடியாட்ரிஷியன் உங்களோட இன்னைக்கு பேச போகிறேன். இன்றைக்கு குழந்தையில் தூக்க பிரச்சனைகளை பற்றி பேச போகிறேன். ஸோ தூக்க பிரச்சனைகள்னு குழந்தையில சொல்லும்போது யூ கேன் டிவைட் த சில்ட்ரன் இன்டூ 3 to 4 groups. ஒன்று வந்து நியூபார்ன் பேபிஸ், கை குழந்தைகள் 0 to 2 months of age. ஸோ அந்த முதல்ல அங்கே நார்மலாக டியூரேஷன் ஆஃப் ஸ்லீப் ஃபஸ்ட்டுன்னு சொன்னோன்னா குழந்தைகளுக்கு ஒரு நியூபார்ன் பேபி ஒரு 12 to 18 hours கிட்ட தூங்கும். அதுக்கப்புறம் போக போக ஒரு 2-3 months கேச்சு ஒரு 13 to 15 hours கிட்ட தூங்கும். அதுக்கப்புறம் அது கிராஜுவலாக ஒரு 10 to 12 hours கம்மியாகும். ஒரு 1 year ஆஃப் ஏஜில் வந்து ஒரு 7 to 8 hours, மேக்ஸிமம் 10 hours இருக்கும். அது கிராஜுவலாக ஒரு 6 to 7 hours அப்புறம் கிராஜுவலாக குறையும். ஸோ டியூரேஷன் ஆஃப் ஸ்லீப் குழந்தையில கிராஜுவலாக குறையும். பட் அந்த தூக்கம் கூட எப்போவுமே ஒரு தூக்கத்தோட ரெண்டு ஃபேஸ் இருக்கும். ஒன்று வந்து ஒரு டீப் ஸ்லீப், ரொம்ப ஆழ்ந்த தூக்கம், அப்போ நீங்கள் எழுப்பி விட்டால் கூட ஒரு குழந்தை எழுந்துக்காது. அடுத்தது அந்த ட்ரீம் ஸ்லீப்னால் நீங்கள் இப்போ கை குழந்தையில பார்த்தீங்கன்னா திடீர்னு சிரிப்பாங்க, கை கால் அசைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஸ்லீப்பும் போது கொஞ்சம் நீங்கள் எழுப்பி விட்டால் கூட குழந்தைகள் எழுந்துடும். ஸோ நார்மலாக அந்த ட்ரீம் ஸ்லீப் கை குழந்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஆனால் கை குழந்தைகளுக்கு டியூரேஷன் ஆஃப் ஸ்லீப் ஜாஸ்தி, இப்போ ட்ரீம் ஸ்லீப்பும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் கை குழந்தைகள். ஸோ நிறையா நியூபார்ன் பீரியடில் நிறையா பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறது உண்டுன்னா, என் குழந்தை தூங்கவே மாட்டேங்கிறது டாக்டர், மெயினாக நைட் டைம் ரொம்ப தூங்க மாட்டேங்கிறாங்க, பகலில் தான் நிறையா தூங்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக கை குழந்தைகள் 2 மாதம் வரைக்கும் தூங்குகிற டியூரேஷன் எவ்வளோ 18 hours கிட்ட தூங்கலாம். பட் பகலில் நிறையா தூங்குறது, ராத்திரி ஏன் தூங்க மாட்டேங்கிறாங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த பகல் ராத்திரி வித்தியாசம் தெரியாது. அவங்களுக்கு டே டைமும் ஒன்று, நைட் டைமும் ஒன்று, அதே மாதிரி தான். அதே சமயத்தில் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நார்மலாக அந்த வயிற்றில் இருக்கும்போது பாப்பாவோட அசைவுகள் நிறையா நைட்டில் தான் இருக்கும், பகலில் கொஞ்சம் நிறையா நேரம் தூங்குவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ரித்தமை பிறந்த உடனேயும் குழந்தைகள் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு குழந்தை 12 to 18 hours தூங்கும். பட் பிட்ஸ் அண்ட் பீசஸ் நான் சொன்னேன்ல, ஆழ்ந்த தூக்கம், அந்த ட்ரீம் ஸ்லீப்பு, கனவு காண்ற தூக்கம், அந்த ரெண்டு ஃபேஸ் ஒரு 60 minutes 1 to 2 hours தூங்குவாங்க, எழுந்துப்பாங்க, அம்மாட்ட பால் கேட்பாங்க, அம்மா வந்து அரவணைச்சு சரியாக்கும்போது திருப்பி தூங்குவாங்க. அந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ் எல்லாம் சேர்ந்துக்கும் போது தான் ஒரு 12 to 18 hours வரும் ஒரு குழந்தையோட தூக்கம். ஸோ தூங்குறதுனா ஒரே முட்டுக்கா 4-5 மணி நேரம் தூங்குற மாதிரி இருக்காது, விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூங்கி தான் எழுந்துப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து நார்மல் அந்த குழந்தையில. எப்போ குழந்தை ரொம்ப தூங்காமல் அழுதுண்டே இருப்பாங்கன்னா, ஒன்று வந்து அவங்களுக்கு வந்து குழந்தைக்கு வந்து அந்த ஏதாவது வேறு பிரச்சனைகள் இருக்கும்போது, சப்போஸிங் அந்த குழந்தைக்கு அந்த டெம்பரேச்சர் சரியா இல்லை ஜுரம் இருக்குது குழந்தைக்கு, இல்லாட்டி பேபிக்கு வந்து வயிற்றில் ரொம்ப கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது தூங்காமல் அழுதுண்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டாக்டரை பார்க்கணும். தொடர்ந்து அழுதுண்டே இருக்காங்க, சரியாக தூங்கலைன்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டரை பார்க்கணும். இதை தாண்டி வேறு என்னெல்லாம் பண்ணலாம் உங்கள் பாப்பா சரியாக தூங்குறதுக்குன்னா, யூ ஃபீல் அந்த பாப்பா 18 மணி நேரம் 12 மணி நேரம் தூங்கலை, என்னெல்லாம் பண்ணலான்னா, ஒன்று வந்து அந்த ரித்தமை மெதுவாக மாற்றணும். தட் இஸ் அவங்களுக்கு நைட்டும் டேயும் தெரியாது. ஸோ மெதுவாக அந்த ரித்தமை மாற்றலாம். எப்படின்னா, தினம் பாப்பாவை வெயிலில் காட்டலாம், அதுக்குன்னு உச்சி வெயில் இல்லை, காலங்காத்தால் ஒரு 6-7 மணிக்கு வெயிலில் குழந்தைய காத்திட்டு அதுக்கப்புறமா கிராஜுவலாக ஈவினிங் டைம் போது என்ன பண்ணலான்னா, அந்த பாப்பா தூங்கும்போது லைட்ஸை கொஞ்சம் டிம் பண்ணலாம். ரொம்ப இருட்டாக ஆக்க வேண்டாம், ஏன்னா குழந்தை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பட் கொஞ்சம் லைட்டாக டிம் ஆக்கணும். ஸோ அப்போ பேபிக்கு கிராஜுவலாக தெரியும் இது இருட்டு இது வெளிச்சோன்னு, மெதுவாக அவங்க தூங்க ஆரம்பிப்பாங்க. இன்னொன்று என்ன பண்ணலான்னா மசாஜிங்.
ஆயில் மசாஜ் ரெகுலராக பண்ணினா பேபிக்கு இன்னும் கொஞ்சம் காமிங் எஃபெக்ட் இருக்கும், இன்னும் கொஞ்சம் தூக்கம் வர தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். ஈவினிங்கில் பாத்ஸ் கொடுக்கலாம், குளிப்பாட்டி விடலாம் குழந்தைய. ஒரு 6-7 மணிக்கு குளிப்பாட்டி விட்டுட்டு அப்படியே கம்ஃபர்ட் பண்ணி படுக்க வைக்கலாம். ஒரு ருட்டீன் வச்சுக்கலாம் பேபி படுக்கும்போது. தட் இஸ் நைட் டைம் அது தூங்கணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வச்சு அதை வார்ம் பண்ணி வச்சு ஒரு மைல்டு சாங்ஸ் கூட, ஒரு மெலோடியஸ் சாங் போட்டு கூட பாப்பாவை படுக்க வைக்க பார்க்கலாம். பட் கண்டிப்பாக குழந்தை ஒரு 2-3 மணி நேரம் கேப்பில் எழுந்துப்பாங்க. நிறையா குழந்தைகள் ராத்திரியில் எழுந்துக்கிறது உண்டு, பகலில் ஜாஸ்தியாக தூங்கிறது உண்டு. இது எல்லாமே ரொம்ப தவிர்க்க முடியாது, இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நார்மலாக இந்த ரித்தம் கிராஜுவலாக மாறும். 6-7 மந்த்ஸ் ஆகும்போது குழந்தையோட ஸ்லீப் பேட்டர்னே கிராஜுவலாக சேஞ்ச் ஆகும். அண்ட் அப்புறம் நீங்கள் இதெல்லாம் அந்த ரித்தம் ஸ்லீப் ரித்தம் ட்ரை பண்ணும்போது கிராஜுவலாக நைட்டில் தூங்க ஆரம்பிப்பாங்க, பகலில் தூங்குறது கொஞ்சம் கம்மியாகும். ஓகே, ஸோ இது கை குழந்தைகளுக்கு. ஸோ அப்புறம் ரொம்ப ஓல்டர் சில்ட்ரன், ஸோ இன்ஃபென்ட்ஸு, தட் இஸ் 2 மாதம் தாண்டி, இல்லைன்னா சில்ட்ரன் ஒரு வயசு 2 வயசு 3 வயசு குழந்தைகளுக்கு ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அது பிஹேவியரல் ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ். ஏன்னா மெயினாக பிஹேவியரல், மிச்ச விஷயங்கள்னாலையும் பாப்பா தூங்காமல் இருக்கலாம். சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்னாலையும் இருக்கலாம், இல்லாட்டி அவங்களுக்கு நைட் டெரர்ஸ்ன்னு இருக்கலாம், கெட்ட ட்ரீம் கூட அவங்க தூங்காமல் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் பீடியாட்ரிஷன்ட்ட பார்த்துட்டு நீங்கள் பேசிட்டு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். பட் மேஜர் ப்ராப்ளம் ஸ்லீப்பிங் இஷ்யூஸ் இந்த மாதிரி குழந்தையில் இருக்கிறது பிஹேவியரல் ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ். ஏன்னா இப்போ சடனாக நான் சொன்னேன்ல, அந்த ஸ்லீப்லேயே ஒரு டீப் ஸ்லீப், ஆழ்ந்த தூக்கம் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் ட்ரீம் ஸ்லீப் இருக்குது. அதுக்கப்புறம் குழந்தை எழுந்த உடனே அவங்க தேடுவாங்க, அம்மாவை தேடுவாங்க, இல்லாட்டா யார் கேர்டேக்கர் ரெகுலராக பார்க்குறாங்களோ அவங்கள தேடுவாங்க. இல்லைன்னா குழந்தைக்கு எப்போவுமே அந்த பால் கொடுத்து தூங்குற சூத்திஃபைங் எஃபெக்ட் தேவைப்படும். ஸோ பால் கொடுத்தா தான் உடனே தூங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்னால குழந்தை எழுந்து அந்த சூதிங் எஃபெக்ட் இருக்கும்போது தான் பாப்பா உடனே தூங்கும். ஸோ இந்த இன்டர்மிட்டன்ட் வேக்கிங் சைக்கிள்ஸில் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ தூங்கிறதுக்கு அதை பண்ணும்போது தான் குழந்தை அந்த நேரத்தில் தூங்கும். ஸோ இது ஒரு பிஹேவியரல் பேட்டர்ன். இன்னொரு பிஹேவியரல் பேட்டர்ன் என்னென்னா, நைட்டில் படுக்கவே வரமாட்டாங்க குழந்தை, விளையாடிகிட்டே இருப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. அந்த டைமில் தான் தூக்கமே வராமல் எல்லாருக்கும் தூக்கம் வரும், குழந்தை ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளும் உண்டு. ஸோ 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று தூங்க வரவே ரொம்ப டிலே பண்ணுவாங்க, இல்லைன்னா தூங்கிட்டு நடுவில் எழுந்துக்கும் போது திருப்பி தூங்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஓகே, ஸோ இதுக்காகலாம் தான் ஒரு ரெகுலர் ஸ்லீப் ருட்டீன் டெவலப் பண்ணணும். ஒன்று இந்த இன்டர்மிட்டன்ட் வேக்கிங் சைக்கிளில் பாப்பா சரியாக தூங்க முடியாமல் இருக்கும்போது நிறையா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பிரெஸ்ட் ஃபீட். யூஸ்வலாக பிரெஸ்ட் ஃபீடிங் ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் 2 years வரைக்கும் இருக்குது. பட் சம்டைம்ஸ் இந்த பிஹேவியரல் இஷ்யூஸ் அப்படியே ப்ரொலாங் ஆகும் 3 years 4 years வரைக்கும். ஸோ என்ன பண்ணணும்னா, மெதுவாக அந்த சூதிங் எஃபெக்டை எடுத்துகிட்டு பாப்பா தானாகவே தூங்குற மாதிரி நம்ம ஆக்கணும். ஸோ இதை எப்படி ஆக்கலாம்? இப்போ அம்மா தாய்ப்பால் குடிச்சிட்டு தான் தூங்க போகிறாங்கன்னா டெஃபினட்டாக தாய்ப்பால் கொடுங்க. பட் மெதுவாக அதை என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொடுத்துட்டு கிராஜுவலாக எடுத்துகிட்டு பாப்பாவை தானாகவே தூங்க வைங்க. இல்லைன்னா ஜஸ்ட் ரொம்ப தாய்ப்பால் கொடுக்காம ஜஸ்ட் கட்டி பிடிச்சிட்டு அரவணைச்சு அப்படியே மெதுவாக தள்ளி போயிடுங்க பாப்பா தேண்டு. இதை கிராஜுவலாக செய்யணும். மெதுவாக செய்ய செய்ய முதல்ல கஷ்டமாக இருக்கும், போக போக குழந்தையே அது அக்கமடேட் ஆகும். சரி 2 years 3 years ஓல்டு குழந்தைகளுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஃபேவரட் டாய் கொடுத்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட் டாய், ஒரு ஃபேவரட் பொம்மை இருக்கும், இல்லாட்டி ஒரு பிளாங்கெட் இருக்கும். ஸோ முதல்ல கொஞ்சம் நீங்கள் பால் கொடுத்துட்டு அவங்க ஃபேவரட் பிளாங்கெட் இல்லாட்டி பொம்மையை கொடுத்தீங்கன்னா அதை கட்டிப்பிடிச்சுட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. ஸோ கிராஜுவலாக நீங்கள் அந்த ஸ்லீப்பை அவங்களே தானாக அட்ஜஸ்ட் பண்ணி தூங்குற மாதிரி நீங்கள் ஆக்கிக்கலாம். அது ஒரு விஷயம். இன்னொன்று என்ன சொன்னேன், உடனே தூங்க மாட்டாங்க, கொஞ்சம் பிரச்சனைகள், ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க, ஸோ உடனே படுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது ரெகுலராக ஒரு ஸ்லீப் ருட்டீன் பேட்டர்ன். இது நார்மலாக எல்லா கிட்ஸ்க்கும் அட்வைஸ் பண்ணுறது. ஒன்று ரெகுலராக யூ ஷுட் ஹாவ் அ ஸ்டாண்டர்ட் ஸ்லீப்பிங் டைம். தட் இஸ் ராத்திரி இத்தனை மணிக்கு தான் தூங்க போகிறோம், காலையில் இத்தனை மணிக்கு தான் குழந்தை எழுந்துக்கணும். இது மாதிரி ஸ்கூல் டேஸ்லேயும் இருக்கணும். ஸ்கூல் டேஸ் இல்லாத போது, லீவில் இருக்கும்போதும் அதே பேட்டர்ன் மெயின்டைன் பண்ணாதான் குழந்தையோட தூக்கம் அந்த டைமில் முழுமையாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் கேம்ஸு, ரொம்ப எக்ஸைட்டடாக பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் தூங்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. அண்ட் கெஃபீனேட்டட் ட்ரிங்க்ஸ், தட் இஸ் சில சாக்லேட் ட்ரிங்க்ஸில் கூட கெஃபீன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ரிங்க்ஸு, காஃபி, அதெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 4-5 o'clock அப்புறம் க்ளோஸ் பண்ணிடணும். அதெல்லாம் குழந்தைகளுக்கும் ரொம்ப கொடுக்கக்கூடாது அந்த டைமில். ஓகே, மொபைல் ஃபோன்ஸ், இப்போ எல்லாருமே மொபைல் ஃபோன்ஸ் பார்க்குறோம். மொபைல் ஃபோன்ஸோட லைட் ஆக்சுவலாக
நம்மளை ரொம்ப ஸ்டிமுலேட் பண்ணி தூக்கம் வர விடாமல் பண்ணிடும். ஸோ மொபைல் ஃபோன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 hours தூங்கிறதுக்கு முன்னாடி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். அந்த பெட்ரூமை தூங்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணணும், வேறு ஒன்றுத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. டெலிவிஷன்ஸ் எல்லாம் கூட பெட்ரூமில் இருக்கக்கூடாது. லைட்ஸ் எல்லாம் டிம்மாக இருக்கணும். அண்ட் வேறு பெட்ரூமை வேறு ஒன்றுத்துக்கும் யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. வேறு ஆக்டிவிட்டீஸ்க்கு, ரொம்ப ப்ளேஃபுல் ஆக்டிவிட்டீஸ்க்கு, வேறு படிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாமல் வெறும் ஸ்லீப்பிங்காகவே டெடிகேட் பண்ணியிருக்கணும். ஸோ இது மாதிரியெல்லாம் பண்ணும்போது குழந்தைகள் கொஞ்சம் அந்த ஸ்லீப் பேட்டர்ன் கிராஜுவலாக அவங்களுக்கு அந்த டைமில் டெவலப் ஆகும். மிச்சது என்ன பண்ணலான்னா ஆக்டிவிட்டீஸ். வெயிலில் எப்போவுமே நல்லா ஆக்டிவாக இருக்கும்போது அந்த மெலட்டோனின் செக்ரெஷன்ஸ் ஈவினிங்கில் ஜாஸ்தியாகி அதே தானாக எல்லாருக்கும் தூக்கத்தை வர வைக்கும். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸ்போஷர் டு சன்லைட் இதெல்லாமும் இருக்கணும். அப்போ ஸ்லீப் ஹேபிட்ஸ் ரெகுலராக வந்துடும். இது சில்ட்ரனில். ஸோ அடலசன்ஸ்க்கும் இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ். அடலசன்ஸ் இன்னும் நிறையா குழந்தைகள் பார்த்தீங்கன்னா மோர் ஸ்டடீஸ்னாலையோ வேறு ஆக்டிவிட்டீஸ்னாலையோ நைட்டில் இன்னும் எக்ஸைட்டடாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணுன்னு பார்ப்பாங்க, கேம்ஸ் விளையாடணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதும் இதே ஸ்லீப் ஹைஜீன் ருட்டீனை மெயின்டைன் பண்ண பார்க்கணும். இதை ரெகுலராக நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணால் குழந்தைகள் ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி கெஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணணும், ரொம்ப ஹை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அவாய்ட் பண்ணணும், வீடியோ கேம்ஸை 2 to 3 hours பிஃபோர் ஸ்லீப் அவாய்ட் பண்ணணும். ஸோ இது மாதிரி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது டீனேஜ் சில்ட்ரனும் ஒரு ஸ்லீப் ஹைஜீன் ருட்டீனை மெயின்டைன் பண்ணுவாங்க. Thank you. Hope this was useful.